சனி பகவான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதி அரசன். இல்லை நீ யாரையாவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, இல்லை நீ யாரையாவது பணத்தை ஏமாத்தின, கண்டிப்பாக அது வந்து 7.5 சனியில் நமக்கும் வரும். இந்த 7.5 வருஷம் அவ்வளோ மோசமாக இருக்குமாமா? விரைய சனின்னா என்ன? நமக்கு காசு வந்து சேர்க்க முடியாது. பாத சனியில் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். அஷ்டம சனியில் என்ன செய்யும் அப்படின்னா, நீ லிவிங் டுகெதரில் இருக்கேன்னா பிரிஞ்சிருவார், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னா பிரிஞ்சிருவேன். நீங்கள் கேட்டிங்களா 5 ராசி எக்ஸலண்ட்டு, அதில் சிம்மம் கேட்கவே வேண்டாம், அஷ்டம சனி. அதனால் அவங்கள வந்து கஷ்டப்படுற ராசியில் சேர்த்துருங்க. இதில் அடி வாங்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது தி டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பாக நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சனி பெயர்ச்சி தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக நம்ம கூட ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அம்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட சனி பெயர்ச்சி தொடர்பாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கேன் மேம். எத்தனையோ பெயர்ச்சி வருது மேம், ஆனால் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னா மட்டும் எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க மேம். அது அவ்வளோ பயங்கரமான ஒரு பெயர்ச்சி மேம். சனி பகவான் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எப்போவுமே கிரகங்கள் வந்து ரொம்ப கஷ்டமே படுத்தாதுமா. ஆனால் நம்ம மனிதர்கள் தான் அதை ரொம்ப ஹைப் பண்ணி சொல்லி அதை பயமுறுத்தி மக்கள் இடையே ஒரு மனசில் பயத்தை கொண்டு வந்தது மனிதர்கள் தான், சனி பகவான் இல்லை. ஸோ சனி பகவான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதி அரசன். அவர் நீ என்ன கர்மா பண்ணியோ அதுக்கு தகுந்த பலன் தான் கொடுப்பார். இப்போ எல்லாருக்குமே 7.5 சனி கஷ்டம் கொடுக்கும்லாம் சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகும், வீடு வாங்குவாங்க, ப்ரமோஷன்ஸ் வரும், வெளிநாடு போவாங்க, வேலைக்கு போவாங்க, நல்லா செட்டில் ஆவாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் சனி பகவான் கண்டிப்பாக பண்ணுவார். பட் அட் த சேம் டைம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா நல்லா இல்லை நீ யாரையாவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, இல்லை நீ யாரையாவது பணத்தை ஏமாத்தின, கண்டிப்பாக அது வந்து 7.5 சனியில் நமக்கும் வரும். ஸோ நம்ம என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை செய்யணும், அது சனி பகவான். ஓகே. ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட இந்த சனி பெயர்ச்சினா வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த 7.5 வருஷம் அவ்வளோ மோசமாக இருக்குமாமா? கண்டிப்பாக இல்லை. 7.5 வருஷங்கிறது என்ன, 2.5 ஸோ 12ஆம் இடத்துல இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி இப்போ மீன ராசிக்கு வாக்கியப்படி வராரு. அப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது விரைய சனின்னு சொல்லுவோம். விரைய சனின்னா என்ன, நமக்கு காசு வந்து சேர்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போடுறீங்க, கண்டிப்பாக கஷ்டம் தானே படுவோம். அப்போ அது விரயம் தானே. அது எப்படி நம்ம வந்து சனி பகவான் நம்ம கஷ்டத்தை, என் வீட்டுக்காக தானே நான் செலவு பண்ணுறேன், நீ எப்படி செலவு பண்ணுற அப்படிங்கிறத. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம், அது சுப விரயமாகும். அதனால் 12ஆம் இடத்துல 7.5 சனியில் கண்டிப்பாக கஷ்டங்கிறது இல்லை, நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். ஜென்ம சனிங்கும் போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும். இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு 70 வயசுனா நேச்சுரலி ஒரு 70 வயசுக்காரங்களுக்கு வரத்தான் செய்யும். அது வந்து நம்ம வந்து சனி பகவானை குறை சொல்ல முடியாது. நமக்கு ஒரு ஜென்ம சனியில் உடம்பு வருதுன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வரலாம், ஒரு டெங்கு வர்றது, இல்லைன்னா ஒரு சிக்கன் குனியா வருது, இல்லை ஒரு கொரோனா வருது, ஒரு லாங் டேர்ம் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 10 நாள் படுக்கிறது, இதெல்லாம் ஜென்ம சனியில் வரும். அடுத்தது வந்து பாத சனி. பாத சனியில் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். அதனால் 7.5 வருஷம் இப்படி தான் அது ஸ்ப்ளிட் ஆகணும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அந்த ஏஜ்மா. இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கெலாம் 7.5 சனி ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் ஒரு 14 வயசுக்கு சொன்னீங்கன்னா நட்புகள் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பேட் ஹேபிட்ஸ்க்கு போகலாம், படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம், பாதி நேரம் ஸ்கூல் போகாமல் வெளியில் சுற்றின்னு இருக்கலாம். ஸோ இது 14 வயசு, 20 வயசு, 50 வயசு, இப்படி ஏஜ் வயசுக்கு தகுந்து. ஓகே. கண்டகத்து சனி, அஷ்டமத்து சனி 2 இருக்குமா? ரெண்டுத்துல எது ரொம்ப மோசமானது? அஷ்டம சனி. ஓகே. எதனால? அஷ்டம சனிங்கிறது வந்து 8ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவார். இப்போ யாருக்கு அஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உறவிலிருந்து நம்மளை அது பிரிக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது பிரேக் ஆகும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லணும்னா பலன் அப்படித்தானே சொல்லணும். நீ லிவிங் டுகெதரில் இருக்கேன்னா பிரிஞ்சிருவேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னா பிரிஞ்சிருவேன். சரி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது, அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போகலாம், இல்லை அவங்கள இழக்கலாம், ஒரு கர்மம் பண்ணலாம். இப்போது சில பேர் வீட்டில் எங்கள் அண்ணா இறந்துட்டாரு, இல்லைன்னா என் தங்கச்சி இறந்துட்டா, இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு உறவுகளினுடைய இழப்பு அப்படிங்கிறது அஷ்டம சனியில் வரும். ஓகே. அது நம்ம அவாய்டே பண்ண முடியாது. கண்டக சனின்னா என்னென்னா கழுத்துன்னு சொல்லுவோம்.
ஸோ முக்காவாசி கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதமோ இல்லை ஒரு இன்டரிம் பீரியடுக்கு பிரிஞ்சிருக்கிறதோ வரலாம். ஓகே. இந்த சனி பெயர்ச்சியில் எந்த 4 ராசிகள் ரொம்ப மோசமாக அடி வாங்கும், எந்த 4 ராசிகள் செம்மையாக வாழ போகிறாங்க மேம்? ரேங்கிங் பண்ணுங்க மேம். ரேங்கிங் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து எடுத்துக்கலாம். மேஷத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா 7.5 சனி. ஸோ 12ஆம் இடத்துக்கு சனி வருதுன்னா 30 வயசுலேருந்து 50 வயசுக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அவங்க வீடு வாங்குவாங்க, கல்யாணம் ஆகும், ப்ரமோஷன்ஸ் வரும், வேலை கிடைக்கும். ஸோ அது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் படுத்தும். ரிஷபத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பீரியட், லாபத்துக்கு வராது சனி. ஸோ நீங்கள் கேட்டிங்களா 5 ராசி எக்ஸலண்ட்டு, அதில் ரிஷபம் ஒன்று எடுத்துக்கலாம். மிதுன ராசி எடுத்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல நிறைய ஜாப் சேஞ்சஸ்ஸு, ஜாப் வைஸ் அவங்களுக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கடகராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ பாக்யஸ்தானத்தில் வர்றதுனால ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன ராசிகளில் ரிஷபம் டாப்பு, சிம்மம் கேட்கவே வேண்டாம், அஷ்டம சனி, அதனால் அவங்கள வந்து கஷ்டப்படுற ராசியில் சேர்த்துருங்க. கன்னி ராசி 7 வருஷமா சிம்மத்தை கஷ்டப்படுற ராசியிலே வச்சிருக்காங்க மேம். அதுக்கு நம்ம என்னமா பண்ணுறது? எப்போ அது மாறும் மேம்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு வில் பவர் ஜாஸ்திம்மா, என்ன கஷ்டம் வந்தாலும் they will withstand. ஓகேவா? அப்படி சொல்லிதான் பல பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க. கன்னி ராசிக்கு வந்து கண்டகச்சனி. ஸோ இதில் வந்து அடி வாங்கக்கூடிய ராசிகளில் நீங்கள் சிம்ம ராசி, கன்னி ராசி எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, அதனால் அவங்களுக்கு நிறையா தன லாபம் வந்து வரும். ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் நான் சொன்னதுலேயே டாப் வந்து ரிஷப ராசி தான். விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடும் இல்லை, ரொம்ப குட்டும் இல்லை. ஸோ மிதமான ஒரு இடம்னு சொல்லலாம். தனுசு வந்து கொஞ்சம் சுமார் தான், 4ஆம் இடத்துல வராரு. மகரம் ஓகே, அவங்களுக்கு 7.5 சனி விடுது. ஸோ ரிஷபம் அண்ட் மகரத்தை நீங்கள் டாப்பில் எடுத்துக்கலாம். ஓகே. கும்பம் ஓகே அப்படி எடுத்துக்கலாம். இதில் அடி வாங்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது சிம்மம் அண்ட் கன்னி. ஓகே. மேஷத்துக்கு விரய சனி எப்படி இருக்கும் மேம்? மேஷத்துக்கு விரய சனி நான் சொன்னேன் இல்லையா, யூ ஹாவ் டு டேக் அக்கார்டிங் டு த ஏஜ். ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசு 60 வயசுக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். மற்றபடி இந்த விரய சனி வந்து நீங்கள் எப்படி லோன் எடுக்கிறீங்கன்ட்டு தான். நம்ம சம்பளத்துக்கு மீறி நம்ம எடுத்தோம்னா கஷ்டம்தான் படுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. மணி மேனேஜ்மெண்ட். இந்த சனி பெயர்ச்சியில் அதிகமாக சேதம் அடையக்கூடாது மேஷமா இல்லை சிம்மமா? ஏன்னா அதிகமாக 2 பேரும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. சிம்மம் தான். ஓகே. சிம்மத்துக்கு என்னன்னு கேட்டேன்னம்மா, கரெக்டாக குரு பகவான் 12ல் வரப்போகிறார். அடுத்தது ராசிலேயே கேது பகவான் உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ எங்கே திரும்பினாலும் எனக்கு எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லாக் ஆகிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தான் நிறைய பரிகாரங்களும் தேவை. அண்ட் தே ஷுட் ஹாவ் அ ஸ்மார்ட் திங்கிங். ஓகே. பரிகாரங்கள்னு சொன்னீங்க. இப்போ சிம்மராசி பயங்கரமாக அடிப்படும் சொன்னீங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் ஓரளவுக்கு அவங்க தப்பிக்கலாமா? அதாவது சிம்மராசிக்காரங்க வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு அவங்க வீட்டில் சொல்ல வேண்டிய 2 முக்கியமான தெய்வங்கள் வழிபாடு. 1 ஆஞ்சநேயர், 2வது சக்கரத்தாழ்வார். இவங்க 2 பேரையும் டெய்லி சொல்கிறச்சே மலை போல் வர்றது பனி போல் போகும். ஓகே. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி.